ஒயின் ஷாப் வருவதாக கேள்விப்பட்டோம், தயவு செய்து தடுத்து நிறுத்துங்க, அங்க ஸ்கூல் இருக்கு. கலெக்டரிடம் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மனு கொடுத்தனர். திருப்பத்தூர் ஆட்சியர் விளக்கத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஆம்பூர் சான்றோர்குப்பம் பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மனு கொடுத்தனர். அப்போது அந்த மனுவில் சான்றோர்குப்பம் பகுதி வழியாக 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயணித்து வருகின்றனர். மேலும் அமீன் நகர் என்ற பகுதியில் அரசு மதுபான கடை வருவதாக கேள்விப்பட்டோம். அந்த இடத்தில் தனியார் மேல்நிலைப் பள்ளி மற்றும் தொழில் மையம் மற்றும் உரம் கம்பெனி உள்ளிட்டவை உள்ளன. இங்கு சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர். எனவே பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் வரும் ஒயின் ஷாப் வருவதை தயவு செய்து தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் எதிர்கால சந்ததிக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். என் பேர் நதியா. நாங்கள் சோலூர் ஊராட்சியிலேருந்து பேசுகிறோம். சோலூர் ஊராட்சி கல்லோடிப்பூர் காலனிலேருந்து பேசுகிறோம். டாஸ்மாக் கடை இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழி மூலமாக தான் நாங்கள் போகணும் வரணும் எல்லாமே. ஆம்பளைங்க நைட்டில் வருவாங்க போவாங்க. ஏற்கனவே இங்கே குடிச்சிட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணின்னுக்கிறாங்க. அதை தாண்டி தான் நாங்கள் வந்துன்னுக்குறோம். ஏற்கனவே சுடகாடு நடுகாடு வேறு இருக்குது. இது பயந்து தான் நாங்கள் வாழ்ந்துன்னுக்குறோங்க. இப்போ இந்த டாஸ்மாக் கடை வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப பேரிழப்பு ஏற்படும். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாது. நாங்களும் லேடிஸுங்க வேலைக்கு போக முடியாது. எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க இருந்தாலும் பொம்பளைங்க தான் நாங்கள் வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்துன்னுக்குறோம். ஆம்பளைங்கள நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. ஏன்னா தொலைவில் வேலைக்கு போயிடுறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.